ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட ஸ்தோத்திரங்கள் கம்ப்ளீட். 1000 நாமங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 1000 நாமங்கள் பூர்த்தி பண்ணதுக்கு பிறகு பலஸ்ருதி பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த உத்தரபாகம் அப்படின்னு சொல்றோம். பூர்வபாகம் உத்தரபாகம்னு 2ஆ பிரிக்கணும். இந்த உத்தரபாகத்தில் பார்த்தீங்கன்னா 121வது ஸ்லோகத்திலிருந்து 142 வரைக்கும் ஸ்லோகங்கள் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா 142வது ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் பண்ணி முடிக்கிறார். அப்போ நம்ம வேற வழியே இல்லை, இதை ஸ்கிப் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கணும். சுவாமி வேணுன்னே என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கங்கே 2 லைன் பாஷ்யம்லாம் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா பாஷ்யம் எழுதாமல் விட்டுட்டோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போதும்னு நிப்பாட்டிடுவாங்கன்றதுக்காக அங்கங்கே முதல்லையும் பாஷ்யம் பண்ணுறார், பின்னாடி அங்கங்கே பண்ணி 142வதுல கம்ப்ளீட் பண்ணுறார். அப்போ நமக்கு சாய்ஸ் இல்லவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்களை எல்லாத்தையும் முறையாக நம்ம படிப்போம். பாஷ்யம் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாஷ்யம் படிப்போம். பாஷ்யம் இல்லாததுக்கு மீனிங் மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 121வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. உத்தரபாகம்னு மேலே போட்டுக்கலாம். உத்தரபாகம். இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சகஸ்ரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம். இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சகஸ்ரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம். இதம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இத்தின்னு சொல்லி முடிக்கிறது. இத்தி ஓம் இத்தி அப்படின்னா ஓம் இத்தி அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இத்தின்ற சப்தத்தை கொடுத்து கூடவே இதம் அப்படின்ற சப்தத்தை கொடுத்துருக்கு. இந்த இதின்னு சொல்றது மூலமா என்ன சொல்றாரு, கீர்த்தனீஸ்ய மகாத்மனஹா, கீர்த்தனைக்கு புகழக்கூடிய ஸ்துதிகளுக்கு உரிய, கீர்த்தனீயஸ்ய அப்படின்னா கீர்த்தனம் பண்ண யோக்கியமான, யாரு, மகாத்மாவா இருக்கக்கூடிய சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் கேசவன்.
அந்த கேசவனுடைய மகாத்மாவா இருக்கக்கூடிய கேசவனுடைய 1000 நாமங்கள், சகஸ்ர நாம் 1000 நாமங்களால், எப்படிப்பட்ட நாமங்கள்? திவ்யானாம், ரொம்ப திவ்யமான நாமங்கள். திவ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திவிபவம் திவ்யம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவோம். தெய்வீகமானது அப்படின்னு அர்த்தம். திவிபவன சொர்க்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். சொர்க்கத்துல யார் இருப்பா? தேவதைகள் இருக்கும். அப்ப அந்த தேவதைகளால பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது, இது நார்மல் பெர்சனால சொல்லக்கூடியது இல்ல, தெய்வங்களால் சொல்லக்கூடியது. அதனால இதுக்கு பேரு தெய்வீகமான நாமங்கள், சாதாரண நாமங்கள் இல்ல. யாரோ குப்பனோ சுப்பனோ பாத்தீங்கன்னா யாரோ லோக்கல்ல இருக்க பெர்சன் இதை சொல்லல. கிருஷ்ண பரமாத்மா ஆப்போசிட்ல வச்சுக்கிட்டு பீஷ்ம பிதாமகரே பாத்தீங்கன்னா இந்த நாமங்களை எல்லாத்தையும் சொல்றார். ரொம்ப தெய்வீகமானது. சுவாமி எதிர்க்கையே சுவாமியோட நாமத்தை சொல்றதுனால அவரோட அங்கீகாரம் ஃபுல்லா கிடைச்சிருக்கு. சுவாமி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றார். 1000 நாமங்களையும் யுதிஷ்டிரருக்கு பாத்தீங்கன்னா பீஷ்ம பிதாமகர் சொல்ல 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 பக்கத்திலேயே இருந்து தன்னுடைய நாமங்களை எதையும் இது தப்பு, இது சரி, இது வேணாம் அப்படிலாம் எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றார். அப்ப இது எப்படிப்பட்டதுன்னா ஈஸ்வரனாலேயே அக்செப்ட் பண்ணப்பட்ட நாமங்கள். அப்ப என்ன அர்த்தம்? தெய்வீகமான நாமங்கள், 1000 நாமங்கள். அப்படிப்பட்ட நாமங்களை பாத்தீங்கன்னா அசேஷேன பிரகீர்த்திதம். இந்த இதின்ற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா கம்ப்ளீட் பண்றதுக்காக இதி இதம் அப்படின்னு யூஸ் பண்ணப்படுது. இந்த இதி இதம் என்று இவ்வாறு என்று இவ்விதமாக அப்படின்னு அந்த சப்தம் எதுவாருன்னா மிச்சமில்லாம சகஸ்ரநாமம் பகவானுடைய 1000 நாமங்கள் சொல்லியாச்சு அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக இதி இதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் அர்த்தம். இதீதம் கீர்த்தனிஸ்ய கேசவஸ்ய மகாத்மனக, மகாத்மாவாக இருக்கக்கூடிய கேசவனுடைய கீர்த்தனைக்கு யோக்கியமான அந்த பரமாத்மாவினுடைய 1000 நாமங்கள் பாத்தீங்கன்னா இவ்வாறு என்னது திவ்யமான நாமங்கள் இவ்விதமாக மிச்சமில்லாமல் சொல்லி முடிக்கப்பட்டது. பிரகீர்த்தித்தம்னா நன்றாக சொல்லி முடிக்கப்பட்டது அப்படின்னு கம்ப்ளீட் ஆகுது. பாஷ்யத்தில் ஆச்சாரியர் என்ன பண்றான்னு பார்ப்போம். இதி இதீதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதி இதம் இதீதம் இதி அனேன, இந்த சப்தத்தினால, இந்த 2 சப்தத்தினாலையும் நாம சகஸ்ரானாம், இந்த நாம சகஸ்ரம்னா 1000 நாமங்கள், சகஸ்ரநாமம் சொல்லலாம், இல்லைன்னா நாம சகஸ்ரம்னு சொல்லலாம். இந்த 1000 நாமங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா நியூன அநியூன அதிரிக்தம் அநியூனாதிரிக்தம் உக்தம் இதி. நியூனம்னா என்ன அர்த்தம்னா குறைவுன்னு அர்த்தம், அதிரிக்தம்னா அதிகம்னு அர்த்தம். அநியூன அதிரிக்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? குறையும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் 1000 நாமங்கள் பாத்தீங்கன்னா என்னாச்சு நல்லா சொல்லப்பட்டது அப்படின்னு இந்த இதி இதம்ன்ற 2 சப்தத்தினால தர்ஷயதி ஆச்சாரியர் காட்டுகின்றார். அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா முடிக்கும் போது பீஷ்ம பிதாமகர் இதி இதம்னு சொல்றது மூலமா நான் 1000 நாமங்களை மிச்சம் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாம குறைவாகவும் இல்லாமல் சொல்லிட்டேன் அப்படின்றத காட்டுறாரு பீஷ்மர். கூடவே இந்த நாமம் எப்படிப்பட்டது? திவ்யானாம், திவ்யமான நாமங்கள், தெய்வீகமான நாமங்கள். தெய்வீக நாமங்கள்னா என்ன அர்த்தம்? அப்ராகிருதானாம் நாம். பிராகிருதம் அப்படின்னா பிராகிருத ஜனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார சொல்றோம்? காட்டு மிராண்டிகளா இருக்கிறவங்க. இந்த லௌகிகமான ரொம்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் படிக்காம பாமரர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பேரு பிராகிருத ஜனங்கள் அப்படின்னு பேரு. படிப்பறிவு இல்லாம ரொம்ப லோக்கலா இருக்கிற பர்சன்ஸ்க்கு பேர் பாத்தீங்கன்னா கல்ச்சர் இல்லாத பர்சனுக்கு பேரு பிராகிருத ஜனங்கள் அப்படின்னு பேரு. இந்த நாமம் பாத்தீங்க அப்படின்னா டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்துட்டு பேசுனது இல்ல, எங்கேயோ மரத்தடியில உட்கார்ந்துட்டு 4 பேர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா தம்பாக்கு ஏதாவது வாயில போட்டுக்கிட்டு ஜாலியா பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தது இல்ல. இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெய்வீகமானது, பகவானியே எதிர்க்க வச்சு சொன்னது. அதனால அப்ராகிருதானாம் நாம் அப்ராகிருதானம்னு அர்த்தம். இந்த ஒவ்வொரு நாமமும் பாத்தீங்கன்னா தெய்வீகமானது. ஏதாவது ஒரு நாமத்தை ஜபம் பண்ணினாலும் உங்களுக்கு தேவத்தன்மை கிடைச்சிரும். அப்படிப்பட்ட இந்த நாமங்கள் பாத்தீங்கன்னா சகஸ்ரம், இந்த 1000 நாமங்களும் பிரகீர்த்திதம் இதி நன்றாக சொல்லப்பட்டது அப்படின்னு வததா பகவான் இவர் பாத்தீங்கன்னா பீஷ்மர் இந்த வச்சனத்தை சொல்றது மூலமா இந்த விதமா 1000 நாமங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றது மூலமா பிரகாராந்தரேனாபி சங்கியா உபபத்திர் தர்ஷயிதா. பகவான் என்ன பண்றார்? நம்ம
1000 நாமங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா மிச்சமில்லாம சொல்லிட்டேன், இது தெய்வீக நாமங்கள் அப்படின்னு என்ன பண்றார், இண்டிகேட் பண்றார். 1000 நாமங்கள் சொல்லி முடிக்கப்பட்டதுன்னு வேற ஒரு மெத்தட்லயும் கம்ப்ளீட் பண்றார். கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7வது ஸ்லோகம் இருக்கு உங்க புக்ல வந்து, கிம் ஜபன் முச்சியதே ஜந்துகுன்னு 7வது ஸ்லோகம். நீங்க வந்து பாராயண புக் வச்சிருக்கீங்களா, பாராயண புக்கத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 7வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிம் ஜபன் முச்சியதே ஜந்துர் ஜென்ம சம்சார பந்தனாத். 7வது 8வது ஸ்லோகம். 7 கூட 8, எத்தனை தப்பு பண்ற மாதிரி. ஆனா உங்க இதுல 5ன்னு போட்டிருக்கா, உங்க இதுல தான் நம்பர் போட்டிருக்கா, உங்க இதுல போடலையா, உங்க தமிழ்ல போட்டிருக்கா அதாவது இல்ல போடல. நீங்க எதனை ஜெபிப்பதால் ஜந்துவானவன் முக்தனாகின்றான் அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம் ஆரம்பத்துலன்னு பாத்தீங்க, பூர்வ பாகத்துல 8வது ஸ்லோகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிம் ஜபன் முச்சியதே ஜந்துஹு அப்படின்னு 8வதுல இருக்கு. கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதஹ கிம் ஜபன் முச்சியதே ஜந்துர் ஜென்ம சம்சார பந்தனாத். நம்ம ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகத்துல கிளியரா கேட்கப்பட்டிருக்கு, எதனை ஜெபம் செய்வதனால் ஜீவனானவன் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவான் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது யுதிஷ்டிரனால. அந்த யுதிஷ்டர் கேட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதி ஜபசப்த உபாதானாத். அந்த இடத்துல யுதிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், எதனை ஜபிப்பதனால் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜபசப்தம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ரொம்ப முக்கியம். ஜபசப்தம் யூஸ் பண்ணப்பட்டதனால அது மட்டும் இல்லாம கீர்த்தையே தீதி அனேனாபி. அடுத்த ஸ்லோகம் பாருங்க 22, 122 பாருங்க. அடுத்த சப்தத்துல யயிதம் ஸ்ருணுயா நித்யம் யச்சாபி பரிகீர்த்தயேத் அப்படின்னு கீர்த்தயேத்துன்னு இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செய்வாயாக கீர்த்தனை செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம். ஜபம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஜபம் எதனை ஜபம் செய்வதால் மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னும், அடுத்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 122 வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கீர்த்தனை, இந்த இதை கீர்த்தனை செய்யட்டும் அப்படின்னும் 2 சப்தங்கள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அனேன அபி, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஜபம்னு வந்துடுச்சுனாவே திரிவித ஜபோ லட்சியதே, 3 விதமான ஜபங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிக்கப்படுகின்றது. யாரெல்லாம் ரொம்ப கிளியரா புரிஞ்சுங்க. இந்த சகஸ்ரநாமத்தை என்ன பண்ணலாம், 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா ஜபிக்கலாம். நீங்க எங்கேயாவது மற்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமம் இருக்கு. ஸ்தோத்திரங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு பெரியவங்க வந்து ஒரு நியமம் வச்சிருக்காங்க, என்ன பண்ணணும், வாய் விட்டு மற்றவங்களுக்கு கேட்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸ்தோத்திரம். இப்ப நம்ம கோயிலெல்லாம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா 10 பேருக்கு கேட்கிற மாதிரி தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வேற ஏதாவது ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லணும். ஆனா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு மட்டும் வந்து ஒரு நியமம் இருக்கு. என்ன நியமம்னா 3 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமத்தை சொல்லலாம். அதுதான் இங்க சொல்றது, திரிவித ஜபோ லட்சியதே, 3 விதமான ஜபங்கள் குறிக்கப்படுகின்றது, இண்டிகேட் பண்ணப்படுது. எனது உச்ச ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உச்சஸ்தாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்தமா சொல்றது. அதுக்கு என்ன பேர் சொல்றோம், வைக்கரி அப்படின்னு பேர். வைக்கரி சப்தத்தினால மற்றவங்களுக்கு கேட்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்ச அப்படின்னு பேர். உச்சஸ்தாயில சொல்றது வைக்கரி, வைக்கரி ஜபம் அப்படின்னு பேர். இதைதான் நம்ம என்ன பண்றோம், ஓங்காரத்துக்கு சொல்லும் போது என்ன பண்றோம், ஸ்தூல ஜபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நாம என்ன பண்றோம், ஸ்தூல ஜபத்தை மற்றவங்களுக்கு கேட்காம பண்ணுங்க, உங்க ரூம்ல உங்களுக்கு மட்டும் உங்க ரூம்ல இருக்கிற மாதிரி. ஆனா இந்த ஸ்தோத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சப்தமா சொல்லணும், மற்றவங்களுக்கு கேட்கணும். இந்த இடம் ஃபுல்லா தேவதைகள்லாம் வந்து நிற்கும். இப்ப நான் ஏன் இவ்வளவு கத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேதாந்தமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திரங்களையோ நான் வியாக்கியானம் பண்ணும்போது இந்த சப்தம் யாருக்காவது காதுல போச்சுன்னா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணியம், பரம புண்ணியம், கேட்கட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றது. இந்த சப்தங்கள் வந்து ஸ்தோத்திரங்கள் வந்து பகவானோட நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு போய் சேர்ந்தா ரொம்ப பரம பவித்திரம், அது அவங்கள பவித்திரம் பண்ணக்கூடியது. அப்ப முதல் இது கொஞ்சம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் அதிகமாக இந்த வாக்குல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும், சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும்.
அப்படி கம்மியாகும் போது வந்து பாத்தீங்கன்னா உபாம்சுன்னு சொல்லக்கூடியது, உதடு அசைய மட்டும் பண்றது மற்றவங்களுக்கு கேட்காது. விஸ்வம் விஷ்ணு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது எனக்கு மட்டும்தான் கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காம இருக்கு. ஆனா மற்றவங்களுக்கு என்ன தெரியுது, உதடு அசைகிறது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஜபத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, உபாம்சு ஜபம் அப்படின்னு பேர். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு மானச லக்ஷண திருவிதோ ஜபகா. மானசத்துல பண்றதுன்னா என்ன அர்த்தம், உதடு அசையாம வெறும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளாரையே நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மானச ஜபம் அப்படின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிখিত ஜபத்தை எடுத்துங்க, ரொம்ப ஸ்தூலம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதுறது, கையால ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எழுதுறதுலாம் இருக்கு. ராமஜெயம் ராமஜெயம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கில் எழுதிக்கிட்டே இருப்போம். சின்ன வயசுல எல்லாம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கி கொடுப்பாங்க. லீவு நாள்ல எல்லாம் முக்கியமா இந்த இந்த பூத்தங்கள் எல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு வீட்டுல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சின்ன வயசுல இந்த 2 மாசம் இருக்கு அம்மாக்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். 2 மாசம் 2-3 குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஐயோ அப்ப என்ன பண்றது, அப்ப என்ன பிளான் பண்றது, எக்ஸாம் முடியும் போது லீவ் விடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் புக்கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஜெயராம் புக்கு வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்களை எல்லாம் இந்த புக்கை வச்சு எழுதிங்க அப்படின்னு நம்ம பாட்டுக்கு எழுதிட்டு இருப்போம். பூத்தம் அமைதியா இருக்கும். அதுக்காக லிখিত ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி. இந்த லிখিত ஜபத்தை கம்பேர் பண்ணும் போது, லிখিত ஜபம்னா எழுதுறத கம்பேர் பண்ணும்போது வாக்குல சொல்ற ஜபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, உச்சத்துல சொல்லக்கூடிய வைக்கரி ஜபம் 1000 மடங்கு உயர்ந்தது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா உபாம்சுல சொன்னீங்க அப்படின்னா 10,000 மடங்கு உயர்ந்தது. அதுவே மனசுக்குள்ளார சொன்னீங்க அப்படின்னா 1,00,000 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலானது. இருக்கிறதுலயே உத்தமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மானச ஜபம் தான் ரொம்ப உயர்ந்தது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மானச ஜபம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் பண்றது, தாட்டை வந்து வேற ஒரு தாட்டுனால ரீப்ளேஸ் பண்றது தான் மானச ஜபம். அப்ப வெளியில சொல்றதுல என்ன சுவாமி அப்படின்னா, எப்பவுமே ஸ்தூலம் ஸ்தூலத்தை கொடுக்கும். மனசுல வச்சுங்க, நம்ம எங்கெல்லாம் ஸ்தூல கர்மா பண்றோமோ அது ஸ்தூலமான பலன்களை கொடுக்கும். இப்ப நீங்க வாக்குல வந்து பாத்தீங்கன்னா சத்தமா சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆகும். வெளியில இருக்கிற சௌகரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பிராப்தியாகும், ஸ்தூல பலன் கிடைக்கும். அதை காட்டிலும் உபாம்சுல சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமானது. ஏன்னா அதுவும் வாய் அசையதான் சொல்றீங்க, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்தூலம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பலன் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஆனா மானசம் உள்ள இருக்கிற வாசனைகளை என்ன பண்ணும், எரேஸ் பண்ணக்கூடியது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு முடியுமோ அவங்க மானசம் பண்ணட்டும், முடியாதவங்க உபாம்சு பண்ணட்டும். உபாம்சு முடியாதவங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னா வைக்கரியா வாயை திறந்து நல்லா சொல்லட்டும். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், எங்க ஆச்சாரியர்கள் சொல்றது முதல்ல வைக்கரியா சொல்லி 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 அபியாசம் பண்ணட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு உபாம்சு சொல்லட்டும். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னா புக்கை வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் டிராவல் பண்ணும் போதோ இல்ல கோயில் சந்நிதியிலையோ ரொம்ப கூட்டமா இருந்தா கூட ஓரமா உட்கார்ந்துட்டு மனசுக்குள்ளாரையே என்ன பண்ணலாம், ஒரு புஸ்தகம் இருந்தா அது பாட்டுக்கு மனசுக்குள்ளார பாராயணம் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உத்தமம் அப்படின்னு சொல்லியாச்சு. 3 விதமா ஜபம் சொல்லப்படுது. ஆச்சாரியா சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லோகம் வர 122வது ஸ்லோகம். யயிதம் ஸ்ருணுயான் நித்யம் யஸ்சாபி பரிகீர்த்தயேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரேஹ ச மானவஹ. யயிதம் ஸ்ருணுயான் நித்யம் யஸ்சாபி பரிகீர்த்தயேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரேஹ ச மானவஹ. யஹ இதம் ஸ்ருணுயாத், எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாம ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் ஸ்ருணுயாத் கேட்கின்றானோ, நித்தியமா டெய்லி. வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுபலட்சுமி தான், MS சுபலட்சுமி தான் ஃபேமஸ் எல்லா வீட்லயும். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து வீட்டுல அதுதான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. காலையில சுப்ரபாத்தமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் அது பேரெல்லாம் காலையில எந்திரிச்சோன்னு அம்மா என்ன பண்ணுவாங்க போட்டு விட்டுருவாங்க. நம்ம காலையில எந்திரிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சுப்புலட்சுமியோட அனுகிரகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் எந்திரிச்சிருக்கோம். அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். காலையில எந்திரிச்சோன்னு அப்புறம் ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் அது பாட்டுக்கு திரும்ப ஓட ஆரம்பிச்சிடும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் இங்க சொல்லியிருக்கு. எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சகஸ்ரநாமத்தை
நித்தியம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கேட்கின்றானோ, கேட்கின்றானோ என்ன அர்த்தம்? யாரோ சொல்றாங்க, இவன் அதை கேட்கறான். இவனுக்கு சொல்ற சாமர்த்தியம் இல்லை, இவன் கேட்கறான், டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னாலோ எஸ்சாப்பி மேற ஒருத்தன் என்ன பண்றான், குருநாதர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ஆயிருக்கு, சம்ஸ்காரம் ஆயிருக்கு. அவன் என்ன பண்றான், எஸ்ச அபி எவனும் கூட பரிகீர்த்தையேத் இந்த சகஸ்ரநாமத்தை தன்னோட வாயில வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றானோ, பாராயணம் பண்றானோ. ஒருத்தன் கேட்கறான், முடியல, அவனும் நல்ல பாடம் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவன் சொல்றான், அவனும் வந்து பாத்தீங்கன்னா நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்திலையும் சோ அமுத்திர இகச்ச மாணவக அந்த மனிதர்கள், மாணவகனா மனுஷன், அந்த மனுஷன் இந்த லோகத்திலையும் அமுத்திர லோகம் அப்படின்னு அர்த்தம், பரலோகங்களிலும் இறந்த பிறகு பரலோகத்துக்கு போனாலும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ந அசுபம் கிஞ்சித்து பிராப்னுயாத் அவன் எந்த ஒரு அசுபத்தையும் அமங்கலத்தை கெட்டதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைய மாட்டான், இங்கேயும் பரலோகத்திலையும். அது மட்டும் இல்ல, என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இதோட பல சுருத்தியை வந்து மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. வெறுமனே இது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவனுக்கு என்ன கிடைக்காது, எந்த ஒரு அசுபமும் நடக்காது அப்படின்னு சொல்லியாச்சு, மங்களம் நடக்க ஆரம்பிச்சோம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, ஏ இதம் ஸ்ருணுயாத் இத்தியாதி ஸ்பஷ்டார்த்தக. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், பாஷ்யத்துல ரொம்ப கிளியரா இருக்குங்க, தெளிவா இருக்கு. மீனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஷ்யம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா மீனிங்லாம் இருக்கு, நீங்களே புரிஞ்சுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, பரலோக பிராப்தஸ்யாபி. அப்ப ஏன் அமுத்திர அப்படின்னு போட்டிருக்கு, இந்த லோகத்துல அசுபத்தை அடைய மாட்டான், ஓகே. அதே நேரத்துல பரலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் அசுபத்தை அமங்கலத்தை அடைய மாட்டான்னு சொல்லியிருக்கு. பரலோகத்தை அடையிறதே புண்ணியம் பண்ணாதானே நீங்க அடைவீங்கன்னு சொன்னீங்க. நிறைய புண்ணியம் பண்ணி தேவதையா பிறக்கிறது, அங்க கூட அசுபம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, பரலோகத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா யயாதி நகுஷாதிவத். நம்ம யயாதியோட கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, நான் வந்து இன்னொரு சமயத்தை சொல்றேன். நகுஷனோட கதை நம்ம யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா என்ன கர்மா, கர்மால வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரியமா பண்ணக்கூடிய கர்மாக்கு என்ன சொல்லியிருக்கோம் யோக சூத்திரத்துல, வேற தீவிர சம்வேகானாம் ஆசன்னக. தீவிரமா ஒரு காரியத்தை, அது புண்ணியமோ அது பாப்பமோ, எதை நம்ம தீவிரமா செய்யறோமோ அது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ட ஜென்ம வேதனீயம் அதிருஷ்ட ஜென்ம வேதனீயம்னு ரெண்டு விதமா கர்மங்களை பிரிக்கிறோம். இதே ஜென்மத்துல பலன் கொடுக்கறது தீவிரமா பண்ணா பலன் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, திருஷ்ட ஜென்ம வேதனீயம். இவன் அசுரனா பிறந்த நகுஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான், இந்திரனை ஜெயிச்சு இந்திர பதவியை அடைஞ்சாலும் கூட அவன் என்ன பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ரிஷிமார்களை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பல்லக்க தூக்க வச்சு முன்னாடி போயிட்டு இருந்த அகஸ்திய முனிவரை என்ன பண்ணாங்க, காலால எத்தி உதச்சி சர சர அப்படின்னு சொன்னதுனால சர்ப்பமா வந்து பாத்தீங்கன்னா மலைப்பாம்பா ஆயிட்டான் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்திர பதவி கிடைச்சாலும் கூட அதை அனுபவிக்க முடியாம அவனுக்கு வந்து புத்தி வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போய் விநாச காலே விபரீத புத்தின்னு என்ன பண்ணான், தப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிமார்கள்ட்ட நடக்கிற மாதிரி ஒரு பாப்பத்தை பண்ணுனா, அசுபம் தானே. அப்ப திரும்ப மலைப்பாம்பா பிறந்துட்டான். அதே மாதிரி யயாதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லப்படுது. தேவலோகத்தை பிராப்தி பண்ணிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா யயாதி என்ன பண்ணியிருக்கார், பாப்பத்தை அடைந்தார், அசுபத்தை அடைந்தார் அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்திலையும் நல்ல விஷயங்கள் அடையிறது கெட்ட விஷயங்கள் அடையிறது நடக்கும். எவன் இந்த சகஸ்ரநாமத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜபிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் அசுபம் என்ற அமங்கலம் கெட்டது நடக்காது. அதான் இங்க ஆச்சரிய சொல்றார், யயாதி நகுஷவத் அசுப பிராப்தி அபாவம் சூச்சயத்தும். அவனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றவனுக்கு மேல போனாலும் கெட்டது நடக்காதுன்னு குறிப்பால சொல்றதுக்காக அமுத்திர இத்தியுக்தம், அமுத்திர அப்படின்னு பதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அமுத்திரன்றதுக்கு அர்த்தம் பரலோகம், பரலோகத்திலையும் அவனுக்கு கெட்டது நடக்காது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 123 இதுக்குதான் பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நல்ல பாஷ்யம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். 123வது ஸ்லோகம், வேதாந்தகோ பிராமணஸ்யாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தன சம்ருத்தஸ்யாத் வைஷ்யோ தன சம்ருத்தஸ்யாத் சூத்ரஸ் சுகமவாப்னுயாத்
शूद्रः सुखमवाप्नुयात् वेदान्तगो ब्राह्मणः स्यात् क्षत्रियो विजयी भवेत् वैश्यो धनसमृद्धः स्यात् शूद्रः सुखमवाप्नुयात्. ரொம்ப அருமையான ஸ்லோகம். வேதாந்தகோ பிராமணஸ்யாத். பிராமணன் என்ன அப்படின்னா, பிராமணன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல சொல்லப்படுது. பிராமணன்றது நம்ம லௌகிகமா வந்து பிராமண கஷத்திரிய வைசியன்னு சொல்றோம். பிராமண சப்தம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் உத்கிருஷ்டமா இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் அப்படின்னு சொல்றோம். ஒரு திருக்குறள் இருந்து ஒரு குறள் சொல்றார், அந்தனர் என்போர் அறவோர். நல்ல தர்மத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறவங்க எவரோ அவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் அப்படின்னு பேர். நம்ம இதுல வேதாந்தத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரியாய வாச்சகமா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராமண சப்தம் யூஸ் பண்ணப்படுது. பிராமணன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிருகதாரண்ய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யக்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. யஜ்ஞத்தினாலும் தானத்தினாலும் தபஸினாலும் ஆசையில்லாமல் செய்யக்கூடிய இந்த மூன்றினாலும் இந்த பிராமணர்கள் பிரம்மத்தை அறிய இச்சை கொள்கிறார்கள் அப்படின்னு மந்திரம் இதுலயே வரப்போகுது. இந்த பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்றார். அப்ப அந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராமண சப்தம் எங்க யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா முமுக்ஷு அப்படின்ற ஒரு சப்தத்துக்கு பரியாயமா சொல்லப்படுது. யாரெல்லாம் தர்மத்துல நிக்கிறானோ, எவனெல்லாம் பிரம்மத்தை அறியணும்ன்ற இச்சையில பிரம்மத்தோட விஷயத்துல ஈடுபட்டிருக்கானோ அவனுக்கெல்லாம் பேரு பிராமணன் ஆயிடுச்சா. அப்படிப்பட்ட முமுட்சுக்களுக்கு வந்து வேதாந்தகோ இந்த சகஸ்ரநாமத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? வேதாந்தகோ, வேதாந்தத்தை அறிந்தவனாக ஆகின்றான். வேதாந்தம் என்ன சொல்லுதோ அதனால்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் இனிமே பண்ண போறோம். நான் உங்களுக்கு வந்து இதை முடிச்சுட்டு பூர்வ பாகத்தையும் உத்தர பாகத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் பாராயணம் பண்ணிட்டு தான் விட போறேன். அப்ப 4-5 நாள் ரெகுலரா நான் பாராயணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெகுலரா உங்க வீட்டுல பண்ற மாதிரி தான் இந்த ஐடியா. அதுக்காக தான் இந்த சகஸ்ரநாமத்தையும் நான் எடுத்தது. இந்த சகஸ்ரநாமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ற வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தக்கரண சுத்தி ரொம்ப முக்கியம். ஏதாவது பாப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? பிரதிபந்தமா இருந்துகிட்டு நம்ம சித்தத்துல இருக்கிறத புரிஞ்சுக்க விடாம தடுக்கும். சொன்னது வந்து சொன்ன மாதிரி புரியாம விபரீத கிரகணம் நடக்கும். தப்பா புரிஞ்சுப்போம், இல்ல உள்ள போகாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தடைகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதை கிளியர் பண்ணணும். அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாம சகஸ்திரத்தை நித்தியம் பாராயணம் இனிமே பண்ண போறோம். எப்ப வந்து எனக்கு மனனம் வந்து 24 மணி நேரமும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சகஜமா இந்த வேதாந்தத்துல இருக்க முடியுது, எனக்கு எந்த ஒரு பிரதிபந்தமும் இல்லை, தடைகளும் இல்லை அப்படின்னா அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிக்கிட்டே இருங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? வேதாந்த சிந்தனைக்கு போயிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரம் எனக்கு நல்லா பண்ண முடியுதுன்னா இது தேவை இருக்காது. அப்ப அதை பண்றதுக்கு இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சிரவணத்திலேயே மனனத்திலேயே மனசு நல்லா நிக்கிறதுக்கு புரிதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நித்திய பாராயணம் பண்ண போறோம். அதுக்காக தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உங்களுக்கு 1 வருஷமா ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாத்தையும் எடுத்ததோட ரீசன் இதுதான். பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்றதுனால என்ன கிடைக்கும்? முமுட்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை அறிந்தவர்கள் ஆகிறார்கள். 1. 2வது, க்ஷத்திரியனா இருக்கான் அப்படின்னா க்ஷத்திரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயீ பவேத். விஜயி அப்படின்னா அவன் எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி அடைகின்றான். க்ஷத்திரியன் விஜயி, வெற்றி அடைகின்றான். வைஷ்யன் என்ன ஆகிறான்? தன சம்ருத்தகஸ்யாத். நல்ல வெல்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறையாத செல்வத்தை வந்து பாத்தீங்கன்னா குறையாத வெல்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ருத்தக அப்படின்னா ரொம்ப அதிகமான வெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யன் அடைகின்றான். சூத்ரக, யார் சூத்ரனா இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா சுகம் அவாப்னுயாத். ரொம்ப கஷ்ட ஜீவனம்ல இருக்கிறதே ரொம்ப கஷ்ட ஜீவனம். நான் பாக்குறேன் இங்க எல்லாம் எனக்கு இங்க கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரர்களா தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 நாள்ல நான் பாக்குற அந்த கிளீன் பண்றவங்க இருக்காங்கல்ல, ஸோ எப்படிங்க கிளீன் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா அந்த வண்டி போச்சு, நான் கிளீன் பண்ற அந்த குப்பை வண்டி போகுது, நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், நம்ம கிராஸ் பண்ணி அந்த குப்பை வண்டி போச்சுன்னா குப்பை ஸ்மெல் அப்படியே மூக்க முடிக்கிறோம். வண்டி போனதுக்கு பிறகுதான் நம்மளால போக முடியுது. அதுல அவ்வளோ ஸ்மெல். அதுல அந்த வண்டியில அதை கிளீன் பண்ணி ஏறி உட்கார்ந்து நகரம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பவித்திரமா இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வேலை பண்றாங்க, 100கணக்கான பேர். வேற யாரும் பண்ண முடியுமா? அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப கஷ்ட ஜீவனம்.
அந்த குப்பையிலேயே உட்காந்துட்டு ஒரு பண்ணையோ இல்லை ஒரு டீயோ சாப்பிட்றாங்க. எப்படி முடியுதுன்னே தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்களால பார்த்தீங்கன்னா உட்காந்து வேதாந்தம் படிக்க முடியுமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இல்லை அவங்களுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணுங்க கண்ண மூடி அப்படின்னா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தி சாமர்த்தியம் அதுக்கு தகுந்ததா இல்லை. மெட்டீரியல் சாஃப்ட்வேர் அதுக்கு சாஃப்ட்வேர் என்னதான் போட்டாலும் ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இது சூட்டபிளா இருக்கணும்ல. அந்த ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்துக்கோ இந்த ஜபத்துக்கோ இந்த பூஜை புனஸ்காரத்துக்கோ தகுதியா இல்லை. அப்போ அந்த ஜபம் அந்த சூத்திரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, நிறைய எல்லா லேபர் ஒர்க்கையும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துக்கம்னா அவ்வளோ துக்கம். ஆனா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கேட்கறான் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யாரோ சொல்றாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறான் நித்தியம். பார்த்தீங்கன்னா எம் எஸ் சுப்புலட்சுமியோட பாட்டை போட்டுட்டு இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் பயபக்தியோட. அப்படின்னா இவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகம் இவனுக்கு உண்டாகும். என்ன ஒரு அற்புதம் இல்லை, பகவானோட கிருப்பா பாருங்க. நீ சொல்ல வேணாம்ப்பா, உன்னால முடியாது, இல்லை ப்ரொனவுன்சியேஷன்லாம் உனக்கு வராது, சம்ஸ்கிருதமா இருக்கு, என்ன பண்றது கஷ்டம், யாரு உங்களுக்கு சொல்லி தர போறா, உனக்கு படிக்கவும் முடியாது, என்ன பண்றது சாமினா அப்படின்னா ஒன்றும் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போட்டு விட்டு என்ன பண்ணு, சவுண்டா வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட வச்சுக்கிட்டு இது கேட்டுக்கிட்டே இரு. இந்த கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலயே உனக்கு என்ன கிடைக்கும், சுகமானது கிடைக்கும். எவ்வளவு அற்புதம்ல, கருணா கிருப்பா. ஆச்சாரியார் சொல்ற பாஷ்யத்துக்கு அற்புதமான பாஷ்யம் ஆரம்பிக்கிறது. வேதாந்தானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு உபனிஷதாம். வேதாந்தம்னா உபனிஷத்து, வேதத்தோட அந்தம் வேதாந்தம். வேதத்துல 3 பாகம் இருக்கு, கர்மம், உபாசனா, ஞானம். அப்படின்னா அதுக்கு பேர் மந்திரம், அதுக்கப்புறம் மந்திர பாகம், பிராமண பாகம், ஆரண்யக பாகம் அப்படின்னு 3 பார்ட் இருக்கு. இதுல மந்திரம் பிராமணம் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை பண்ற ரிச்சுவல் பார்ட்டு. அந்த கடைசியில இருக்கிற ஆரண்ய பாகத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா உபனிஷதங்கள் எல்லாம் ஆரண்யக பாகத்துல தான் இருக்கும். முடிவுல இருக்கிறதுனால இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் பாத்தீங்கன்னா வேதத்தோட எண்டில் இருக்கிறதுனால இதுக்கு வேதாந்தம் அப்படின்னு பேர். அப்ப உபனிஷதங்களுக்கு தான் வேதாந்தம்னு பேர். இன்னொரு அர்த்தம் வேதத்தோட சித்தாந்தம் அப்படின்னு பேர். அந்தம்னா என்ன எடுக்கணும், சித்தாந்தம்னு எடுக்கணும். வேதத்தோட சித்தாந்தம் எதுவோ அதோட கன்க்ளூஷன் எதுவோ அதுதான் உபனிஷதங்கள். அப்ப வேதாந்தம்னா வேதத்தோட கன்க்ளூஷன், சித்தாந்தம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அது எது சுவாமி அப்படின்னா உபனிஷத் தான். அந்த உபனிஷதங்களோட அர்த்தம், அந்த உபனிஷதத்தோட அர்த்தம் எது? மொத்த உபனிஷதத்தும் பாத்தீங்கன்னா எதை சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில கூட மைத்திலி அம்மா ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தாலும் கீதால. என்ன ஸ்லோகம் இது? 15வது அத்தியாயத்துல 15வது அத்தியாயத்துல எல்லா சாஸ்திரங்களாலையும் அறியக்கூடியவன் நான். என்னது, என்ன ஸ்லோகம்? யாருமா, யார் இருக்கீங்க, யாரும் சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லையா? சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னே வேதஸ்ச சர்வைர் அகமேவ வேத்யஹ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம் அப்படின்னு 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம் நம்ம படிக்க போறோம். என்ன படிக்கல, இன்னும் நாளை மறுநாள்ல பாத்தீங்கன்னா வந்துருவோம். அப்போ எல்லா வேதங்களாலும் அறியப்படக்கூடியவன் நானே அப்படின்னு கீதால கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். வேதாந்தத்தை செய்தவனும் நானே, வேதத்தை அறிந்தவனும் நானே, வேதாந்தத்தை நான் தான் பண்ணினேன் அப்படின்றார் சுவாமி. அப்ப வேதாந்தத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா பிரம்மம். வேதாந்தத்தை படிச்சு அது மூலமா நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேதாந்தம் படிக்கப்படுது. ஆச்சாரியர் சொல்றாரு உபனிஷதாம் அர்த்தம் பிரம்ம. உபனிஷதங்களோட அர்த்தம் என்னப்பா? இருக்கிற எல்லா உபனிஷதத்தோட அர்த்தம் என்ன? ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னா பிரம்ம. பிரம்மத்தை அறியறது தான், பிரம்மன் தான் சாரம் மொத்த உபனிஷத்துக்கும். அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா கச்சதி. கச்சத்தின்னு என்ன அர்த்தம்? வேதாந்த கோ என்னது, வேதாந்த கோ இருக்குல்ல, அந்த கோனா கச்சத்தின்னு அர்த்தம். கச்சத்தின்னு என்ன அர்த்தம்? அவகச்சதி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிகின்றான். அந்த பிரம்மத்தை இவன் அறிகின்றான். அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா வேதாந்த கஹ அப்படின்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்க படிக்க நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த பிரம்மத்தை பத்தின ஞானம் உண்டாகும். அப்ப யாருக்கெல்லாம் பிரம்ம ஞானம் வேணுமோ அவங்க எல்லாம் நித்தியம் இனிமே என்ன பண்ண போறோம்? இந்த இதை படிக்கணும். சங்கர பாஷ்யமும் சொல்லுது,
கிருஷ்ண பீஷ்மரும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை எதிர்க்க வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. இப்போதான் இதுலதான் கேள்வி வருது. கிம் ஜபன் முச்சியத்தே ஜந்துர் ஜென்ம சம்சார பந்தனாத். இதுல சில ஆர்டர்ல 3வது ஸ்லோகம் இருக்கு. நம்மளோட உங்களுக்கு கொடுத்திருக்க ஆர்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்துல கிம் ஜபன் முச்சியத்தே ஜந்துர் ஜென்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு பூர்வ பாகத்துல 8வது ஸ்லோகத்துல இருந்துச்சு. யுதிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியில முக்கியமான கேள்வி, எதை ஜபம் செய்வதனால் சம்சார பந்தத்திலிருந்து ஒருத்தன் மனுஷன் முக்தி அடைவான் அப்படின்னு கேள்வி. இது வச்சனாத். இந்த விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சனம் சொல்லப்பட்டதுனால நம்ம என்ன பண்றோம், ஜபகர்மனா சாக்ஷான் முக்தி சங்காயாம். யாருக்காவது கேள்வி வரும், ஜபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வெளியில பண்றது உபாம்சு, உதரசைய பண்றது, வெளியில பண்ணா வைக்கரி, அதுக்கப்புறம் மனசுல பண்ணா மானசம். இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா கர்மம் தான். உள்ளுக்குள்ளார பண்ணினீங்கன்னா மானச கர்மம்னு பேரு, வெளியில பண்ணா கர்மான்னு பேரு. ஸ்தூல கர்மா, சூக்ஷ்ம கர்மா. ஒண்ணு வெளியில தெரியும், ஒண்ணு வெளியில தெரியாது. இவ்வளவுதான். மனசுல பண்ணா தெரியாது, வெளியில பண்ணினீங்கன்னா தெரியும். அப்ப 3மே வந்து காயா வாச்சா மனசா, இந்த 3த்துல நீங்க எதை பண்ணினாலும் அது கர்மம் தான். உபாசனையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் தான். உபாசனை எங்க பண்ணப்படுது, மானசம் கர்ம, மனசுல பண்றது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா இங்க பூர்வபக்ஷியா கேட்கிறாரு, ஜபக்கர்மனா ஜபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிச்சயம் பண்ணிட்டோம். 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல ஜபம் பண்ணணும். அந்த ஜபக்கர்மம் வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷான் முக்தி சங்காயாம். யாருக்காவது கேள்வி வரும், ஜபம்ன்றது ஒரு கர்மா, கர்மா வந்து எப்படி மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சுன்னா சங்காயாம். இது மாதிரி ஒரு சங்கா கேள்வியானது உதயமாச்சு அப்படின்னா, கர்மனா சாக்ஷான் முக்தி ஹேத்துவம் நாஸ்தி. நீங்க எந்த கர்மா, உத்கிருஷ்டமான கர்மா, நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய கர்மா எதுன்னா வைதிகத்துல எல்லா உலகியல் கர்மத்தை காட்டிலும் வைதிக கர்மங்கள் உயர்ந்தது. வைதிக கர்மத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உயர்ந்த கர்மா எது சுவாமி அப்படின்னா அஸ்வமேத யாகம் தான் மிகவும் உயர்ந்தது. அப்ப நீங்க இருக்கிற கர்மாலேயே உயர்ந்த கர்மாவா இருந்தாலும் அந்த அஸ்வமேத யாகம் கூட முக்தியை கொடுக்காது. பரலோக பிராப்திக்கு தான் சாதனம், அது மோட்சத்தை கொடுக்காது. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மனாம் சாட்சாத் முக்தி ஹேத்துவம் நாஸ்தி. கர்மமானது நேரடியா மோட்சத்தை, நேரடியா சாட்சாத்ன்றதுக்கு அர்த்தம் நேரடியா மோட்சத்திற்கு சாதனமாக ஆகாது. எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சாதனம் இல்லை. அப்ப ஜபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சகஸ்ரநாமத்தை ஜபம் பண்றது எப்படி மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு யாராவது கேள்வி வந்தா கரெக்ட், கண்டிப்பா கொடுக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞானேன ஏவ மோக்ஷக இதி தரிசயித்தும், ஞானத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும் என்பதை காட்டுவதற்காக என்ன பண்ணார் சுவாமி, வேதாந்தகோ பிராமணஸ்யாத். இத படிச்சு உடனே அவன் மோட்சம் அடையலான்னு சொல்லல. இத படிக்கிறதுனால அவனுக்கு என்னாகும், ஆச்சாரியார் சொன்ன வேதாந்தம் சொன்ன சப்தங்களோட அர்த்தங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளார நல்லா ஸ்புரிக்கும், நல்ல அந்த பிரம்மத்தை பத்தின ஞானம் உண்டாகும். அந்த ஞானத்தினாலதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காக தான் வேதாந்தகோ பிராமணஸ்யாத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இத்யுக்தம். அப்ப டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்றதுனாலயே மோட்சம் இல்லை இல்லை இல்லை. நேரடியா ஜபத்தினால ஒரு கர்மத்தினால, அது மானசமா இருக்கட்டும் வெளியில பண்ற கர்மமா இருக்கட்டும், எதனாலையும் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்காது, ஞானத்தினாலதான் கிடைக்கும்ன்றத இண்டிகேட் பண்ணியாச்சு. கர்மனாம் து அந்தக்கரண சுத்தி துவாரேன. அப்ப நம்ம பண்ற கர்மா என்ன பண்ணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ரொம்ப கிளியர். இந்த பாஷ்யத்தை யாராவது நல்லா வச்சுக்கணும். அந்தக்கரண சுத்தி துவாரேன. கர்மம் என்ன பண்ணும், நம்முடைய அந்தக்கரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பண்ணும். கர்மத்தை கர்ம யோகமா பண்ணணும். கர்மம் பண்ணினீங்கன்னா கர்மனா பத்தியதே ஜந்துகு. சகாமமா நீங்க எதை பண்ணினாலும். ஆனா எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து நானும் விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் பணத்தை உத்தேசம் பண்ணி தான் பண்றாங்க. யாருமே நிஷ்காமியமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ணா இந்த பலன், இதை பண்ணா இந்த பலன். நம்ம வீட்டுல ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுக்கும் போதே, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சுன்னா நீ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவ, சகஸ்ர இது வந்து ஸ்ரீராம் ஜெயராம் எழுது,
எதுக்கு அப்படின்னா பாஸ் ஆயிடுவேன் சின்ன வயசுல ஏமாத்துறது. புளியார சுத்தின அப்படின்னா எக்ஸாம் நல்லா எழுதலாம். நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காமத்துக்காகவே எல்லா பக்தியும் பண்ணியிருக்கோம். இப்போ வச்சு பார்த்தா தெரியுது, எங்கெங்கெல்லாம் ஈஸ்வர பக்தி நடக்குதோ அங்கங்கள்லாம் ஏதோ ஒரு காமம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா என்ன பண்ணும், அது கர்ம பலனை கொடுத்து உங்களை திரும்ப திரும்ப சம்சாரத்தை பந்தத்தை உண்டு பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த கர்மம் சித்த சுத்தியை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிஷ்காமிய கர்மம் மட்டும்தான் சித்த சுத்தி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜபம் பண்ணும் போது கூட எந்த ஒரு ஆசையும் இல்லாம பண்ணணும். நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அதனால என்ன பண்ணுவோம், இந்த பலஸ்ருதியவே வந்து பாத்தீங்கன்னா செலக்டடா 1-2 படிச்சுட்டு மீதி எல்லாம் ஸ்கிப் பண்றோம். முமுட்சுக்களா இருக்கிறவங்க பலஸ்ருதிய படிக்கிறதே இல்லை. அதே மாதிரி ருத்ரத்துல வந்து சமக்க பாகம்னு ஒண்ணு இருக்கு. மேன் ஆட்டுக்குட்டி மாதிரி வந்து எனக்கு இது கொடு, எனக்கு இது கொடு, எனக்கு இது ஆகட்டும், இது ஆகட்டும்னு இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், ருத்ரத்தை மட்டும் படிச்சுட்டு 1, 3, 11 மட்டும் படிச்சு முடிச்சிருவோம். பூர்ணமான மாதிரி சமக்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரணமா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டோம். சன்னியாசிகளா இருக்கட்டும், முமுட்சுக்களா இருக்கட்டும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காமமா பண்ணக்கூடிய இந்த ஜபத்தை நீங்க பண்ணினீங்கன்னா அந்தக்கரண சுத்தி துவாரேன, அந்தக்கரணத்தை சுத்தி பண்றது மூலமா, அந்தக்கரணம் சுத்தியாக கிளாஸ்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ள ஃப்ளோ ஆகும். எந்த தடையும் இல்லாம நீங்க நல்லா உத்கிருஷ்டமா ஜபம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க. நல்ல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ப்ராசஸை வச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்க்க சுவாமி சொல்ற பாடங்கள் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள ஓப்பன் பண்ண மாதிரி எல்லாம் உள்ள போயிடும். அர்த்தஸ்புரணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். தடைகள் இல்லாம சித்தம் வேற எந்த ஒரு விஷயங்களுக்கும் போகாம அப்படியே கிரகணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்தம் சொன்னாலும் அதோட அர்த்தங்கள் நல்ல ஸ்புரணத்துக்கு வந்து பிரம்ம ஞானம் உண்டாகும். பிரம்ம ஞானத்து மூலமா மோட்சமானது உதயமாகுது. அப்ப அந்த கரண சுத்தி, அது அப்புறம் ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தினால மோட்சம் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு போய் தான் கிடைக்குது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த கர்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, கஷாய பக்தி கர்மாணி ஞானம் து பரமாகதிகி. கஷாய பக்தி கர்மாணி ஞானம் து பரமாகதிகி கஷாயே கர்ம விபக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. அற்புதமான ஸ்லோகம். இதை வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3-4 26 27 3-4 26 27 எழுதிக்க பக்கத்துல. 3-4 3வது அத்தியாயம் 4வது பாதம் 26 27 2 சூத்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சூத்திரம். ஒரு சாப்டர் போட்டிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா வியாச பகவான் பிரம்மசூத்திரத்துல சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் சூத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி ஸ்ருதேர் அஸ்வவத் அப்படின்னு இருக்கு. முன்னாடி காலத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, வண்டி இழுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரை தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேரட்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுல வந்து வண்டி தேர் இழுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி குதிரை தான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து லேண்டை வந்து உலகணும் அப்படின்னா விவசாயிக்கு என்ன வேணும், எருது வேணுமா, காளமாடு ரிஷபம் வேணும். காளமாட்டை வச்சு லேண்டை வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணணும். அதை வச்சு குதிரையை வச்சு பண்ண முடியுமா? குதிரையை வச்சு பண்ண முடியாது. எப்படி டிராவல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரை தான் அவசியமோ, எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்டை சமப்படுத்துறதுக்கு உழுது இது பண்றதுக்கு வந்து எரும மாடுதான் அவசியம், காளமாடுதான் அவசியமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்தக்கரண சுத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அவசியம் அப்படின்னா நிஷ்காம கர்மம் ரொம்ப அவசியம் அப்படின்னு அந்த 3-4 26 27 2 சூத்திரங்கள்லையும் 26வது சூத்திரம் நிஷ்காமிய கர்மத்தை சொல்லுது. 27வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமான உபாசனைய வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றது. 2 சூத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 சூத்திரத்தையும் இனி நான் எடுக்கக்கூடிய எல்லா உபனிஷதங்களோட ஸ்டார்டிங்லையும் அந்த 2 சூத்திரங்களை படிச்சு கொடுத்துட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம படிக்கிறது பிரமாணமா இல்லையா? சுவாமி எப்ப பார்த்தாலும் நிஷ்காமிய கர்மத்தையே சொல்லிட்டு இருக்காரு, உபாசனையே சொல்லிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு கேள்வி வரும்ல. மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க.
ஆனா சுவாமி மட்டும் என்ன பண்றாரு, உபாசனை பண்ணுங்க அப்படின்றாரு, கர்மத்தை நிஷ்காமம் பண்ணுங்கன்றாரு. எதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரங்கள் அது மாதிரி இருக்கு. ஆச்சாரியார் சொல்றார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூத்திரத்துல கோட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா கஷாய பக்தி கர்மானின்றது அந்த சூத்திரத்திலேயே பாஷ்யத்துல சங்கர பாஷ்யத்துல யூஸ் பண்ணியிருக்காரு ஆச்சாரியார். பிரம்மசூத்திர பாஷ்யத்துல யூஸ் பண்ற அப்படியே பாஷ்யத்தை இங்க போட்டுறாரு. யோசிச்சு பாருங்க, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல இருக்கிறத அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா பிரம்மசூத்திரத்துல இருக்கிறது அப்படியே இங்க எழுதுறாரு அப்படின்னு. அப்படியே இருக்கு, இந்த பாஷ்யம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. என்ன அப்படின்னா கஷாய பக்தி கர்மாணி, நம்ம பண்ணிருக்கோமே பாப்ப கருமங்கள் நிறைய இருக்கா, மிஸ்ரித கர்மா இருந்தா தானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா பிறப்போம். புண்ணியமும் பாப்பமும் கலந்திருந்தா மனுஷனா பிறக்கிறோம். அப்ப மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு புண்ணியாத்மாவா இருந்தாலும் கூட கூட கொஞ்சம் பாப்பம் இருக்கதான் செய்யும். அந்த பாப்பம் என்ன பண்ணுவோங்கள அப்படின்னா தேகத்துல ஆத்தியாத்மிகத்துல ஏதாவது ரோகத்தையோ இதோ கொடுத்து உங்களை இந்த பிரம்ம ஜானத்துல இருந்து வெளியில கொண்டு போயிடும். கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எப்படி இந்த வேதாந்தத்தை சிரவணம் பண்ண முடியாது, மனனம் பண்ண முடியாது, ஜபந்தியானம் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆதி பௌத்திகம் அப்படின்னு வேற எங்கேயாவது ஜீவராசிகள்ட்ட இருந்து சுத்தி இருக்கிற ஜீவராசிகள்ட்ட இருந்து தொந்தரவு வந்துடும். இல்ல அப்படின்னா ஆதி பௌத்திகம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆதி தெய்வீகத்துல இருந்து வெளியில இருக்கக்கூடிய நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரும். இந்த பாப்பம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாப்பம் தான் இந்த 3 விதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடைய விடாம தடுக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷாய பக்தி கர்மாணி. கஷாயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளுக்கு பேரு கஷாயம் அப்படின்னு பேரு. வாசனைன்னா என்ன அர்த்தம், போகவே போகாது, உள்ள இருக்கும், நிறைய வாசனைகள் இருக்கும். அதுதான் காலை பிடிச்சி உங்களுக்கு லௌகிகத்திலே இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த கஷாய பக்தி என்னது ஆகும் அப்படின்னா கருமானி. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல கர்மா என்ன பண்ணும், ஸ்தூல வாசனைகளை நாசம் பண்ணும். ஸ்தூல வாசனைகள் அப்படின்னா நீங்க நித்தியம் ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில சாயந்தரம் காலையில ஈவினிங்ல எல்லாம் பண்றீங்கன்னா அந்த டைம்ல நீங்க வேற எதுவும் பண்ண மாட்டீங்க. அப்ப ஸ்தூல கர்மா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு நெய்வேத்தியம் பண்ணி பண்ணும்போது அந்த இடத்துல கதை வராது, காசிப் இருக்காது, வேற சிந்தனை இருக்காது. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமானதை அவாய்ட் பண்றதுக்கு ஸ்தூல ஜபம். மனசுல பண்றீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல மனோஜபம் எதுக்காக பிரசித்தம் அப்படின்னா அது ஜென்மத்தை வந்து நாசம் பண்ணக்கூடியது. எப்படி அப்படின்னா வாசனைகளை எரேஸ் பண்றதுதான் மானச கர்மம். அப்ப மனசுனால பண்ணக்கூடிய ஜபங்கள் என்ன பண்ணும், அங்க உள்ளுக்குள்ளார இருக்கிற சித்தத்துல இருக்கிற வாசனைகளை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணும். அதான் இங்க சொல்ற கஷாய பக்தி கர்மாணி. கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், மானச கர்மமானது உள்ளுக்குள்ளார இருக்கிற வாசனைகளை நிர்மூலம் பண்றது மூலமா சுத்தப்படுத்தும். சுத்தப்படுத்தணும்னா ஞானம் து பரமாகதி. கர்மத்தினாலேயே ஞானம் கிடைக்க மோட்சம் கிடைக்காது. என்ன பண்ணணும், ஞானம் பிறகுதான் பிரவருத்தி ஆகின்றது, அதுதான் மேலானது. மேலானது எது அப்படின்னா ஞானம். ஆனா ஞானத்தை அடையிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா சித்த சுத்தி வேணும். சித்த சுத்தி அடைஞ்ச பிறகு ஞானமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலான கத்தியா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஆச்சாரியா சொல்றாரு கஷாயே கர்மபி பக்வே. கஷாயங்கள்னு சொல்லக்கூடிய வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னா கர்மங்களால் பக்குவப்பட்ட பிறகு நாசமான பிறகு என்ன ஆயிடும், தத்தோ ஞானம் பிரவர்த்ததே. பிறகு ஞானமானது ஆட்டோமேட்டிக்கலா பிரவருத்தி ஆகுது. யோக சூத்திரத்தை கொண்டு வந்துடணும். இவன் என்ன பண்றான், விவசாயி என்ன பண்றான், ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்டுக்கு தண்ணியை பாய்ச்சும் போது என்ன பண்றான், தண்ணியை பாய்ச்சலாம அந்த வரப்பை மட்டும் வெட்டி விட்டானா போதும். வரப்பு தான் ஒரு லேண்டுக்கும் அடுத்த லேண்டுக்கும் தண்ணி போகாம தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. வரப்பை வெட்டி விட்டான் அப்படின்னா தண்ணி இந்த லேண்ட்ல இருக்கிறது அது பாட்டுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். பிரகிருதி ஆப்பூராத்துன்னு பார்த்தோம். அதே மாதிரி தர்மம் என்ன பண்ணும், நீங்க பண்ற தர்ம காரியங்கள், இப்ப அது மானச ஜபமா இருக்கட்டும் இல்ல வெளியில பண்ற ஜபமா இருக்கட்டும் பூஜைகளா இருக்கட்டும், நிஷ்காமியமா நீங்க எதையெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாம் தர்மம். அந்த தர்மம் என்ன பண்ணுவோம், பண்ண 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 அந்த அதர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகாம தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த தர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அதர்மத்தை நாசம் பண்ணு. நாசம் பண்ண மாத்திரத்துல ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. நீங்க கேட்ட வேதாந்தம் இதுவரைக்கும் என்ன கேட்டீங்களோ இனி என்ன கேட்க போறீங்களோ அதெல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டின்றது தர்மம். அதர்மம் போன மாத்திரத்துல ஞானம் வந்து ஸ்புரிக்க ஆரம்பிச்சு. ஞானம் பிரவர்த்ததே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார் நித்தியம் ஞானம் சமாசாத்திய நரோ பந்தாத் பிரமுச்சியதே. ரொம்ப முக்கியமானது.
நித்தியம் ஞானம் சமாசாத்திய, டெய்லி ஞான அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி நித்தியமா. இப்ப அதனாலதான் நான் ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் வச்சிருக்கிறதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த சாத்தான் இருக்குல்ல, மனசுன்ற ஒரு குட்டி சாத்தான், இந்த குட்டி சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது வேற பக்கமே போகும், மாயா அம்சம் அது. அதனால என்ன பண்ணணும், இந்த பூத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதாந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா ஊர் மேய போயிடும். ஊர்ல இருக்கிறதெல்லாம் என்னது, துக்கம் தான், அனர்த்தம் தான். அப்போ ஊரு ஃபுல்லா அந்த மாடு மேய்ஞ்சு, இந்த மனசுன்ற மாடு போய் ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா வெறும் துக்கம் தான் கிடைக்கும். நம்ம மாட்டுக்கு அனீசியா இருந்துகிட்டு துக்கத்தை அடைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணணும், நாள் ஃபுல்லா நித்தியமா ஞானம் சமாசாத்திய, ஞானத்தை நன்றாக அடைஞ்சி, நரோ மனிதனானவன் பந்தாத்து பிரமுச்சியதே, இந்த சம்சார பந்தத்திலிருந்து மெதுவா மெதுவா சூரியன் உதயமாகிற மாதிரி என்ன பண்ணும், இந்த தர்ம காரியங்களை சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இந்த உபாசனைகளையும் நித்திய கர்ம அனுஷ்டானங்களையும் நிஷ்காமியமா பண்ண பண்ண சூரியன் மெதுவா உதயமாய் உதயமாய் பெருசாயி அந்த காலத்தை எல்லாத்தையும் எப்படி போய்கிட்டே போகுதோ, இருட்டு விலகுதோ, அதே மாதிரி நித்தியம் ஞானம் பண்ண அபியாசம் பண்ண 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 மெதுவா 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 ஞானம் உதயமாகும். அப்ப இந்த பந்தத்திலிருந்து நமக்கு பூரணமா நாசம் உண்டாயிடும். சண்டமாருதகன்னு சொல்லுவோம். உச்சிக்கால சூரியன் மாதிரி என்னாகும், அனுபூதி ஆகும் போது உச்சிக்கால சூரியன் மாதிரி ஞானம் பிரகாசிக்கும். அந்த இடத்துல இருட்டுக்குன்னு அஜ்ஞானத்துக்கு ஒரு வேலையும் இல்லாம போயிடும். அதனால நித்திய அபியாசம், சாஸ்திர அபியாசம் இதுக்காக தான் வச்சிருக்காரு. டெய்லி படிக்கணும். அதான் சொல்றது, நித்தியம் ஞானம் சமாசாத்திய, நித்தியமா ஞானத்தை அடைந்து மெதுவா 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 வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தர்மாத் சுகம் ச ஞானம் ச ஞானான் மோக்ஷோதிகம்யதே. தர்மாத் சுகம், தர்மத்தை பண்ண 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 என்ன கிடைக்கும், நாங்க பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். அன்வான்டா ஒரு அதர்மத்தையும் பண்றது இல்லை. ஒரு சின்ன காரியம் கூட அதர்ம காரியத்தை நாங்க டெய்லி பண்றதே இல்லை. நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸா இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒதுங்கி இருக்கேன். எதை பண்ணினாலும் தர்மம், தர்மத்துக்கு அந்நியமா வந்து எதையும் பண்றதில்ல. அந்த தர்மத்தையும் என்ன பண்றது, நிஷ்காமம், ஈஸ்வரார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், வாசுதேவார்ப்பணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன கிடைக்கும், கர்மா எப்படிப்பட்டது நம்ம சொல்றோம்ல. இப்ப யோகிகள்கிட்ட பண்ணக்கூடிய கர்மா இன்னைக்கு காலையில கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம், நேற்று முந்தானத்தெல்லாம் அசுக்ல கிருஷ்ண. நிஷ்காமத்துக்கு என்ன பேரு, புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லாத கர்மங்கள் நிஷ்காமம். நீங்க தர்மத்தை பண்ண 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 என்ன ஆகும், பிராமணர்கள் ஏன் சுகமா இருக்காங்க, பிராமணர்கள் கெட்ட காரியம் பண்றது இல்ல, அதர்மம் பண்றது இல்ல, சத்துவகுண பிரதானமா இருக்கிறதுனால தர்ம காரியத்திலேயே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தர்ம காரியம் என்ன பண்ணும் அப்படின்னா சுகத்தை கொடுக்கும். தர்மம் என்ன, சத்துவகுணம். சத்துவகுணம் என்ன பண்ணும், சுகேன சஞ்சயதி, நம்ம பார்த்துருக்கோம்ல, சுகத்தோட கட்டும். கூடவே என்ன பண்ணும், ஞானம் ச. சத்துவகுணம் என்ன பண்ணும், சுகசங்கேன பாரத ஞான சங்கேன சாணக அப்படின்னு 14வது சாப்டர்ல சத்துவகுணத்தோட லிங்கம் சொல்லியிருந்தார். காரியம் சத்துவகுணம் என்ன பண்ணும், சுகத்தோடு ஜீவனை பந்தப்படுத்தும், அதுக்கப்புறம் ஞானத்தோடு வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தும். அப்ப தர்ம காரியங்கள் சத்துவகுணத்தோட காரியம், அது ஞானத்தையும் சுகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து, கூடவே என்ன பண்ணும், ஞானத்தை கொடுக்கறதுனால ஞானத்திலிருந்து மோக்ஷோ அதிகம்யதே, ஞானத்திலிருந்து மோக்ஷம் வந்து பாத்தீங்கன்னா அடையப்படுது. அப்ப என்ன பண்றோம் தெரியுங்களா, மொத்த அபியாசமும் என்ன தெரியுங்களா, யோக அபியாசங்களா இருக்கட்டும், ஜபம் தபம் தர்ம காரியங்கள் எல்லாம் நம்ம பண்ற எல்லா நல்ல கர்மங்களும் எதுக்குன்னா சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்றது, வேற எதுவும். சிம்பிளா சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ண தமோ குணமும் ரஜோ குணமும் என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். சத்துவ குணம் சுகத்தையும் கொடுக்கும், கூடவே ஞானத்தையும் கொடுக்கும். ஞானத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணும், மோட்சம் கிடைக்கும். இதான் சிம்பிள். இதுக்கப்புறம் யோகின கர்ம குருவந்தி சங்கம் தெக்துவாத்ம சுத்தையே. 5வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் பகவத்கீதையில சொல்றார். 10, 11 2 ஸ்லோகங்கள் எடுத்துக்கணும். 10வது ஸ்லோகம் சொல்றாரு, பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்துவா கரோத்தியஹ லிப்யதே நசபாபேன பத்மபத்ரம் இவாம்பசா அப்படின்னு 5வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம். பிரம்மத்துக்கு, பிரம்மனா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் செய்யப்பட்ட கர்மங்களால் யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சங்கத்தை விட்டுட்டு, பலன் மேல ஆசையையும் விட்டுட்டு, கர்த்திருவத்தையும் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் பகவான் பண்ண வைக்கிறார் அப்படின்னு கர்மத்தையும் சுவாமி மேலேயே போட்டுட்டு, யார் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை செய்கிறார்களோ,
அவங்க என்ன ஆகுறாங்க, ந லிப்பியத்தே பாப்பேன, பாப்பம் புண்ணியம் ரெண்டுத்தினாலும் ஒட்டுவதில்லை. எப்படி தாமரையில தண்ணீர் மாதிரி, தாமரையில தண்ணியிலேயே கிடந்தாலும் தண்ணியோட ஒட்டுறதில்லை. அதே மாதிரி யோகிகள் பாத்தீங்கன்னா பற்றில்லாம கர்மம் பண்றதுனால கர்மத்தை பண்ணினாலும் கர்மம் அவங்கள ஒட்டுறதில்லை அப்படின்னு 5:10. சரி, எதுக்காக அவங்க கர்மம் பண்றாங்க? பலன்ல ஆசை இல்லைன்னா எதுக்காக பண்ணணும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா 5:11 இருக்க ஸ்லோகம் முக்கியமானது. காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியைரபி யோகின கர்ம குருவந்தி சங்கம் தெக்வாத்ம சுத்தையே. அதுதான் இங்க ஆச்சரியர் 5:11 செகண்ட் லைன் எடுத்து போட்டிருக்க. யோகிகள் என்ன பண்றாங்க? வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க கர்மா பண்ணிட்டு இருக்கோம். இவங்க நினைச்சுப்பாங்க, சுவாமி பாத்தீங்கன்னா இவ்வளவு கர்மா நம்ம என்ன பாவம் பண்றோம்னு வெளில தெரியுமா? தெரியாது. காயத்தினால சரீரத்தினால பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்குனால பண்ணுவோம். சாமி பாடம் எடுக்கிறாரு, வாக்கு பாத்தீங்கன்னா நல்லா பயன்படுத்துறாரு, அவருக்கு ஏதோ லாபம் இருக்கணும். வெளில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் நினைப்பாங்க, வேற ஏதோ லாபம் இருக்கணும், எனக்கு இவ்வளவு நேரம் பாடம் எடுக்கிறாருல அவருக்கு ஏதோ ஒரு உத்தேசம் இருக்கணும் அப்படின்னு. ஒரு மண்ணாங்கட்டி உத்தேசம் இல்லை, பகவானை தான் அடையணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இது மனனம் போயிட்டு இருக்கு, மனனத்துக்காக நம்ம பண்றோம், சாதனம் இது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. வெளியில பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, சுவாமி வெளியில பண்றார் காரியம், சுவாமி வாக்குல கர்மம் பண்றார், அப்புறம் ஜபம் பண்றார், தியானம் பண்றார் அப்படின்னு எல்லாம் சகாமத்தை தானே பேஸ் பண்ணி இருக்கு இந்த உலகம் ஃபுல்லா. அவங்களுக்கு தெரியாது. ஆனா யோகிகள் என்ன பண்றாங்கன்னா வெறுமனே உடம்பாலையும் வெறுமனே இந்த தேகத்தாலையும் மனசாலும் இந்திரியங்களாலும் கர்மத்தை செய்கிறார்கள். எதுக்காக கர்மம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தெக்துவா. பலன் மேலையும் ஆசை இல்லை, எது மேலையும் ஆசை இல்லை, நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பாவம் பண்ணிக்கிட்டு பண்றாங்க. எதுக்காக? ஆத்ம சுத்தையே. ஆத்ம சுத்தினா மனசோட சுத்தி. மனசு பாத்தீங்க அப்படின்னா காமக்ரோதங்கள் இல்லாமல் சுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக யோகிகள் கர்மத்தை செய்கிறார்கள் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார், கோட் பண்றார். அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5:11 சொன்னதுக்கு பிறகு அடுத்து சொல்றாரு இன்னொரு மகாபாரத ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இருக்கிறது. இங்க பிரம்மன்னு போட்டிருக்கு, நாளைக்கு நான் சொல்றேன். நம்ம கீதா பாஷ்யத்திலேயே இந்த ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை சொன்னார். மகாபாரத சாந்தி பருவத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம். கர்மனா பத்யதே ஜந்து, ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் இங்க சொல்றதெல்லாம். கர்மனா பத்யதே ஜந்து வித்யயாச்ச வித்யைவ விமுச்யதே தஸ்மாத் கர்மண குர்வந்தி யதய பாரதர்ஷினஹ தர்ஷினஹ. இங்க மகாபாரத ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா வித்யாச்சன்னு இருக்கும், இங்க வித்யைவன்னு இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். இது ஏதோ பிரம்ம விவர்த்த புராணமா என்னன்னு தெரியல, பிரம்மன் மட்டும்தான் போட்டிருக்கு. எந்த இதுல இருக்குன்னு நான் செக் பண்ணணும். மகாபாரதம்னு பக்கத்துல போட்டுங்க, மகாபாரதம் சாந்தி பருவம்னு வேற போட்டுங்க. நான் நம்பர் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். ஆச்சாரியார் நிறைய இடங்கள்ல எல்லா பாஷ்யங்களையும் யூஸ் பண்ணுவார். ஸ்வேதாஸ்வதரத்திலையும் இது யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல பாத்தீங்களா, கர்மனா பத்யதே ஜந்து வருது. ஸ்வேதாஸ்வதத்திலையும் ஆரம்பத்திலேயே இதை சொல்லிடுவார். கீதாலையும் 2 வாட்டி சொல்லியிருக்கார், இன்னும் ஒரு வாட்டி சொன்னாலும் சொல்லுவார். அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியாருக்கு எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் இதை சொல்லுவார். கர்மனா பத்யதே ஜந்து, ஜந்துக்கள் எல்லாம் கர்மத்தினால் பந்தப்படுகிறார்கள். கூடவே யோகம் படிக்கிறதுனால நமக்கு தெரியணும், ஒரு கர்மத்தோடு சேர்ந்து என்ன வந்துடும், வாசனையும் வந்துடும். இன்னைக்கு காலையில் தானே பார்த்தோம், கர்மத்தோடு சேர்ந்து என்ன வந்துடும், வாசனையும் வந்துடும். அப்போ வேதாந்தத்துல எல்லாம் கர்மா கர்மான்னு சொல்லுது, நம்ம என்ன பண்ணுவோம், கூட வாசனை வாசனைன்னு சேர்த்துக்கணும். கர்ம வாசனை, கர்ம வாசனைகளால ஜீவர்கள் என்ன பண்றாங்க, பந்தப்படுகின்றார்கள். அதே நேரத்துல வித்யாச்ச விமுச்சியதே, வித்யைவ, வித்யினால மட்டுமே விடுபடுகின்றார்கள். வித்யான என்ன அர்த்தம், ஞானம். ஆத்ம ஞானத்தினால் பந்தத்திலிருந்து விடுபடுகிறார்கள், கர்மத்தினால் பந்தப்படுகிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தஸ்மாத் ஆகையினால், யதயா கர்மன குர்வந்தி, யதிகள் பாத்தீங்கன்னா யாரு, சன்னியாசிகள். நல்ல குருநாதர்கிட்ட இருந்து சிரவணம் மனனம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, சிரவணம் பண்ணோன்னே தெரிஞ்சு போச்சு, இனி கர்மத்தை பண்ணணும்னா மாட்டிப்போம். என்னோட ஆச்சாரியார் ஒரு ஃபீஸ்ட் மாதிரி கொடுத்தார், நல்ல ஃபுல் ஃபீஸ்ட். பிருகதாரண்யம் முடிச்சோன்னே எனக்கு ஒரு பரம திருப்தி வந்துருச்சுங்க. நல்லா இந்த தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு ஒரு வாழைப்பழத்தையும் எடுத்து திணிக்க முடியாம திணிச்சோன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் இந்த வித்யாவை எனக்கு ஒரு ஒரு வாழை இலை போட்டு செப்பன் போக் மாதிரி
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஃபீஸ்டா கொடுத்துட்டார். போதும் போதுன்ற அளவுக்கு சிரவணம் பண்ணி முடிச்சோன்னு பிருகதாரண்யம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நான் இப்போ சொல்றது உங்களுக்கு புரியும். பிருகதாரண்யம் முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இனி இந்த உலகத்துல ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிச்சயம். எந்த ஒரு கர்மத்தையும் ஆசையில் ஆசைப்பட்டு எதையுமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப படிக்க 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 ஒன்னே தெரியுது, நீங்க ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டாலும் அதுக்காக திரும்ப என்ன ஆகணும், பிறக்கணும், திரும்ப பிறக்கணும். இப்போ ஆசைப்பட்டது இப்பவே சில சமயம் கிடைக்காது. அது என்ன பண்ணும், லேட்டாக கிடைக்கும். லேட்டாக கிடைக்கும்னா அடுத்த பிறவி எடுக்க வேண்டியிருக்கும் நம்ம கேட்டதை அடையிறதுக்காக. இப்போ நமக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் நம்ம முன்னாடி ஜென்மங்களில் கேட்டது. நீங்கள் எனக்கு ஹஸ்பண்ட் இது மாதிரி வேணும்னு என்னைக்கா கேட்டிருப்பீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிடைச்சிடும். எனக்கு ஒய்ஃப் வந்து இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு ஜென்மத்தில் ததாஸ்துன்னு அப்படி கொடுத்துருப்பார். எனக்கு குழந்தைங்க இது மாதிரி இருக்கணும்னு கேட்டிருப்பீங்க, நீங்கள் தான் கேட்டிருப்பீங்க, அதை கொடுத்துருக்கார். எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டிருப்பீங்க, அதை தான் கொடுத்துருப்பார். எதெல்லாம் நம்ம கேட்டோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து ததாஸ்து ததாஸ்துன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம், நம்ம கேட்டது இப்பவே கிடைக்குமா அப்படின்னா ப்ராப்ளம். ஏன்னா கர்மா அந்த மாதிரி இருக்காது. அப்போ நம்ம கேட்டதை கொடுக்கறதுக்காக அடுத்தடுத்த ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மனசுல இருந்து கர்மங்கள் எல்லாம், சகாம கர்மங்கள் எல்லாம் போயிடும். அதனால யோகிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா கர்மன குருவந்தி, கர்மத்தை செய்வதே இல்லை. ஏன் அப்படின்னா பாரதர்ஷியாக அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சம்சாரத்தோட அடுத்த எல்லையா அடுத்த கரையா இருக்கிற மோட்சத்தை பார்க்கிறார்கள். மோட்சத்துக்கு எது சாதனம், ஞானம்தான் மோட்ச சாதனம். அதனால கர்மம் வந்து பாத்தீங்கன்னா சித்தசுத்தியை கொடுக்கும். பண்ணுனா நிஷ்காமியம், இல்லை அப்படின்னா கர்மத்தை பண்ணாம ஞான பிரவருத்தியில ஈடுபடுறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் யதோக்தானி அப்படி கர்மாணி பரிஹாய த்விஜோத்தமஹ. சரி, ஒரு டைம்ல வந்து பாத்தீங்க இந்த 2 ஸ்லோகங்கள்ல இருந்து டர்ன் மாறுது. இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வரைக்கும் யோகின கர்ம குருவந்தி சங்கம் தெக்வா ஆத்ம சுத்தை என்ற வரைக்கும் நிஷ்காமிய கர்மத்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கர்மனா பத்தியதே ஜந்துல இருந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் ஞானத்துக்கு மேல போக 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 என்ன பண்ணும், கர்மத்தை டிராப் பண்ணிக்கிட்டே போறது, கர்மத்தையே தியாகம் பண்றது, சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிடுறது. சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு வெறும் ஞானத்துல மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகி சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்திலேயே ஜீவனத்தை வந்து முக்தி வரைக்கும் கொண்டு போயிடுறது. இதுதான் எதிகள்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள். சர்வ கர்ம சந்நியாசத்தை பண்ணிட்டு வெறும் ஞானத்தை மட்டும் சேவனம் பண்ணிட்டு இருக்காங்க. நிஷ்காமம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு முன்னாடி, ஞானத்துல வந்து ஏதாவது பிரதிபந்தம் இருந்தா அது நீக்கும், அது முடிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறேன் அப்படின்னா கர்மம், இப்பயே நான் சொல்லிட்டு இருக்கேன், நமக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு, இனிமே நம்ம வந்து ஒதுங்கி தான் இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி இருந்துட்டு நம்ம அபியாசத்தை பண்ணிட்டு இருக்கணும். இனிமே வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டியில உள்ள போயெல்லாம் கர்மம் பண்ணக்கூடாது. கர்மம் பண்றதுக்கான இது இல்லை. ஏன்னா மனநிலையும் மாறி போயிடுது. சுவாத்தியாயத்துல அதிகமா இருக்க 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 வெளியில போகவே மனசு வராது, எந்த கர்மத்தை பண்றதுக்கும் மனசு வராது. ஒரே தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை நிக்கிறதுக்கு தான் தோணும் ஒழிய மனசு வந்து வெளியில போகவே முடியாது. கர்மத்தை மெதுவா டிராப் பண்ண போறோம். நாங்கள் நிஷ்காமிய கர்மத்தை கூட என்ன பண்ண போறோம், மெதுவா 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 ஈவினிங் வெளில போறதை அவாய்ட் பண்றது, அப்புறம் காலையில இருக்கிறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறது, அதையும் டிராப் பண்ணிக்கிட்டே வந்து வெறுமனே எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா மன நிதித்தியாசனத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதான் ஆச்சாரியர் சொல்றாரு, எதோக்தானி அப்படி கருமானி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வைதிக கர்மங்கள் எவ்வளவு வேணா இருக்கட்டும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மங்கள் கூட இருக்கட்டும். நிஷ்காமிய கர்மம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பப்ளிக்கோட கனெக்ட் பண்றோம்ல, பப்ளிக்கோட கனெக்ட் பண்ணும்போது கர்மம் எப்பவுமே சித்தத்தை சஞ்சலப்படுத்தும். நீண்ட காலம் நிஷ்காமியமா பண்ணும்போது தான் அது மெதுவா மெதுவா செட்டில் ஆகி உங்களை வந்து பாத்தீங்கன்னா லிபரேட் கொடுக்கும். ஆனா கர்மத்தோட இது என்னது, மோட்சம் கொடுக்காது. கர்மம் என்ன பண்ணும், சித்த சுத்தியை மட்டும்தான் கொடுக்கும். அப்ப சித்த சுத்தி ஒருத்தனுக்கு உண்டாயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ராகத்வேஷமே இல்லை, மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கு. மனசை நம்ம பார்க்கணும், என் மனசு எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம வெறும் சத்துவ குணத்திலேயே இருக்கு. அப்ப சத்துவ குணத்திலேயே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அது வரைக்கும் ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் நீக்கிறதுக்கு நிஷ்காமிய கர்மம் பண்ணணும். காமக்ரோதம் நீங்கி போச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், எல்லா கர்மங்களையும் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணணும், யதோக்தானி அப்படி கர்மான். மேல என்னெல்லாம் கர்மம் சொன்னோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்ல, எல்லா கர்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட எல்லா கர்மங்களையும் கூட த்விஜோத்தம அப்படின்னா ஒரு பிராமணன் என்ன பண்ணணும், முமுக்ஷுவா இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் என்ன பண்ணணும், எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு பரிகாயனா பூரணமா எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஆத்ம ஞானி
ஷமேச்ச. 2 காரியம் பண்ணணும். சதா ஆத்ம ஞானத்திலேயே இருக்கணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா மனசோட சமம், மனோ நிகிரக. சமம்னா என்ன அர்த்தம்? மன நிகிரகம். கர்மம் என்ன பண்ணும்? மனசை நிகிரகம் பண்ணாது, மனசை வந்து சஞ்சலப்படுத்தும். அது புண்ணிய கர்மாவா இருந்தாலும் மனசை சஞ்சலப்படுத்தும். விற்த்திகள் நிறைய தேவைப்படுது. ஒரு தர்ம காரியம் பண்ணணும் அப்படின்னா மனசு ஏகப்பட்ட தாட் ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதான் ஒரு தர்ம காரியம் பண்ணி முடிக்க முடியும். அதுக்கப்புறமும் அந்த தாட் ப்ராசஸ் ஒன்று நல்லதா இருக்கலாம், மனசாந்தியோட தான் இருக்கலாம், ஆனால் தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஆனால் ஆத்மானுபூதிக்கு போகணும்னா, நிச்சல தத்துவத்துக்கு போகணும்னா இந்த மனசுல தாட்டே இருக்கக்கூடாது. அப்ப தாட்டே இருக்கக்கூடாதுன்னா ஒரு அபியாசி என்ன பண்ணணும் அப்படின்னா, நிஷ்காமிய கர்மத்தை பண்ணிட்டு மனச்சஞ்சலம் நீங்கி போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆத்ம ஞானத்திலையும் கூடவே ஷமேனா மனோ நிகிரகத்துக்கான காரியம். மனோ நிகிரகத்துக்கு தான் என்ன பண்றோம்? ஏக தத்துவ அபியாசம், ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சதா ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்க மனசு வந்து பாத்தீங்கன்னா நிகிரகமாயிட்டே இருக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞான விஷயத்திலேயே தொடர்ந்து மனனத்திலையும் நிதித்தியாசனத்திலையுமே இருக்கட்டும். கூடவே என்னது? ஷமேச்ச சியாத் வேதாபியாசேச்ச யத்தனவான். வேதம்னா இந்த இடத்துல வேதம் இல்ல, வேதாந்தம். இந்த முயற்சி, ஃபுல் முயற்சியும் நமக்கு எஃபோர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறதுலயே ஃபுல் டைமும் நமக்கு முயற்சி இருக்கட்டும், எத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்ப கிளியர். இதை வந்து யாராவது நான் கர்மகாண்டிகிட்ட சொன்னேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? ஒத்துப்பாங்களா? யாராவது நம்ம வைதிக கர்மத்துல ஈடுபடுறவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, வயசாயிடுச்சு, நீ கொஞ்சம் கொஞ்சமா டிராப் பண்ணிட்டே வாங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்கெல்லாம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் கர்மத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மந்திரம் சொல்லுது என்னன்னா, கிளியரா ஆச்சாரியா சொல்றாரு, மனுஸ்மிருதியில இருக்கிற ஸ்லோகத்தையே சொல்றாரு. ஒரு சித்த சுத்தி அடையறதுக்காக தான் கர்மம். ஜீவனம் ஃபுல்லா கர்மத்தையே பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆனா வந்து என்ன எரர் பண்றாங்க தெரியுங்களா? ஒரு 40 வயசு 45 வயசு வரும்போதே நிஷ்காமம் உள்ள சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா கர்மகாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமனம்ன்ற ஒரு சிலபஸ் கர்மகாண்டத்துல இல்லவே இல்லை. யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத். எதுக்காக அப்படின்னா சொர்க்காமோ அக்னிஹோத்திரம் ஜுஹியாத். சொர்க்கத்துக்கு போறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் பண்றது, ஈஸ்வர பூஜையா யஜ்யமா பண்றது இல்லை. வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா காமியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சகாமமா தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னது? தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு, இப்படிதான் சங்கல்பம். சங்கல்பம் இல்லாம ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 45 வயசுல ஒரு நிஷ்காமம் வந்து ஒரு 45ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமமா கர்மத்தை பண்ணிக்கிட்டே வந்தானா ஒரு 60 வயசுல வரும்போது அவனுக்கு அந்த கர்மம் எப்படி ஆயிரும்? எந்த ஒரு காமம் இல்லாம மனசு சாந்தம் ஆயிடும். 60 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்குள்ள எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு ஒரு சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிரவண மனனம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா ஞானம் உதயமாயி மோட்சத்துக்கு போக முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணல, அது மாதிரி சொல்லி கொடுக்கல. இந்தியாவில இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா மடங்களையும் என்ன ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் வைதிகர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. வைதிகர்களோட சிலபஸ்ல சகாமம் இல்லவே இல்லை. இப்போ எங்க போனாலும் இப்ப இனிமே கவனிங்க, எங்கேயாவது நிஷ்காமமா சங்கல்பம் இருக்கா அப்படின்னு பாருங்க, எங்கேயும் இருக்காது. பேனர்ல இருக்கும். எல்லா பேனர்லயும் வந்து பாத்தீங்கன்னா லோகத்துக்கு வந்து க்ஷேமார்த்தம், லோக க்ஷேமார்த்தம்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சங்கல்பம் பண்ணும் போதும் சங்கல்பத்துல ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம்னு ஒண்ணு எப்பவும் போல சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஈஸ்வர பிரீத்தி அர்த்தத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட சங்கல்பங்கள் இருக்கும் எல்லா கர்மத்திலையும். நான் எல்லாத்தையும் பார்த்து தான் இப்ப வந்து போய் வந்து ஆச்சாரியாருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வைதிகர்கள் பண்ணுவாங்க. அதனாலதான் கர்ம காண்டத்தை ஆச்சாரியார் என்ன பண்றார்? கண்டனம் பண்றார். நிஷ்காமியமே இல்லையே, அப்ப எப்படி மோட்சத்துக்கு போவீங்க? வைராக்கியம் எப்படி வரும்? கர்மத்தியாகம் பண்ணிட்டு மனசை வந்து நிச்சல தத்துவத்தை நிப்பாட்டணுமே. அப்ப வந்து இங்க கிளியரா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகத்துல இருந்து டர்ன் பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வேதாந்தத்திலையும் மனோநிகிரகத்துக்காகவும் வேதாந்த அபியாசத்திலையுமே அவன் இருக்கட்டும் சொல்லியாச்சு, கர்மத்தை விட்டுட்டு. அதுக்கப்புறம் டைம் ஆச்சு, இதுக்கு மேல இருக்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ஓம்
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி ஓம் ராம 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 மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அவதாரிக்கா பாஷ்யம் முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி இப்போ முடிகிறது சம்ஹாரம் உபசம்ஹார பாஷ்யம்னு பேர். இது பேர் இந்த பாஷ்யத்தை, இந்த 2 பாஷ்யத்தையும் கொட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பிக்சர் கிடைச்சிடும். இதே விஷயத்தை திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், எலாபரேட்டாக அடுத்து பாடம் ஆரம்பிக்க போகிறோம். இல்லை, நம்ம கீதா பாடம் முடிஞ்சோன்னே ஸ்வேதாஸ்வதரம் ஆரம்பிக்க போகிறோம். அதுலேயும் இதே விஷயங்களை ரிப்பீட் பண்ண போகிற பெரிய பாஷ்யம் ஒன்று அவதாரிக்கா இருக்குது. இதே விஷயங்கள் வரும். இந்த சித்தாந்தம் நமக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சுன்னா தெரியும். கர்மம் கர்மயோகம் கர்மத்தியாகம். கர்மம் கர்மயோகம். கர்மயோகம் என்ன பண்ணும், சித்தசுத்தியை கொடுத்துரும். சித்தசுத்தி கிடைச்சிச்சுனாவே கர்மத்தை என்ன பண்ணிடணும், தியாகம் பண்ணிடணும். தியாகம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூல கர்மத்தை பண்ணி அதுக்கப்புறம் சூக்ஷ்ம கர்ம உபாசனையும் பண்ணி அதையும் தியாகம் பண்ணிட்டு வெறுமனே ஞான அபியாசியா மட்டும் இருக்கிறது. ஞான அபியாசியா இருந்து சிரவண மனன நிதித்தியாசனம் அனுபூதி, அவ்வளோதான் முக்தி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்.